வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிப்டி நிப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எந்த இடத்துல ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னெல்லாம்னா, நேத்திக்கு அதாவது ப்ரீவியஸாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு ட்ரேட் நடந்தது. ஸோ அந்த ட்ரேடு அதுக்கான நிப்டிக்கான ப்ரிடிக்ஷன் நம்ம கொடுத்துருந்தோம். R1 எது, S1 எது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து R1 அப்படின்னு கொடுத்துருந்து 22,800 நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு அந்த இடத்துல தான் கரெக்டான ஓப்பனிங்கே நடந்தது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 22,800 தான் ஓப்பன் நடந்தது. 22,800லேருந்து மார்க்கெட் வந்து தொடர்ந்து அப்படியே வந்து ஒரு மார்க்கெட் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து அதிலேருந்து அப்படியே ஃபால் ஆச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நாளைக்கான நிப்டி வரக்கூடிய 9th கான்ட்ராக்ட்டு, மே 9th கான்ட்ராக்ட் வந்து ஆப்ஷன் கான்ட்ராக்ட். அதனுடைய இதை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி நிப்டியினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்எஸ்சியிலேருந்து தான் நம்ம எடுத்துருக்கிறோம். 22,475 ரூபா அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய க்ளோசிங் ப்ரைஸ், நிப்டியினுடைய க்ளோசிங் ப்ரைஸ். அதாவது 22,475 அப்படிங்கிறது நிப்டியினுடைய க்ளோசிங் ப்ரைஸ். அப்போ 22,500 எடுக்கலாமா, 22,450 எடுக்கலாமா அப்படின்னா 22,450 வச்சு தான் நம்ம இன்றைக்கி ப்ரிடிக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி எடுக்க போகிற ப்ரைஸ் என்ன அப்படின்னா 22,450 உள்ள கால் ஆப்ஷன் எவ்வளோ ப்ரைஸு, புட் ஆப்ஷன் என்ன விலை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, 22,450 அப்படிங்கிறதுல உள்ள காலுடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 178 ரூபா. காலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 178 ரூபா அப்படிங்கிறதுல க்ளோசிங் நடந்திருக்கு. புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து 112 ரூபா அப்படிங்கிறதுல நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகே, இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது. இப்போ இன்றைக்கி க்ளோசிங் இருக்கு இல்லையா, அந்த க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா, இப்போ இன்றைக்கிலோ க்ளோசிங் இருக்குது, இந்த க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டுனுடைய சப்போர்ட், அதாவது நிப்டியில் நம்மளுடைய க்ளோசிங் ப்ரைஸ், புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 112 ரூபா சொல்லியிருந்தோம். அதில் வந்து நம்ம 100 ரூபாயை எடுத்துக்கிடுவோம். ஓகேவா, 100 ரூபாயை வச்சு நம்ம வந்து மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்ம வந்து 450 ரூபாங்கிறது 22,450 அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்திருக்கோம். 22,450லேருந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணோம்னா 22,350 ரூபா அப்படிங்கிறது வந்து இன்றைக்குள்ள S1 இருக்கும். ஓகேவா, S1ங்கிறது 22,350ங்கிறது S1. ஓகே, R2 அப்படிங்கும்போது நமக்கு எது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் 178 ரூபா அப்படிங்கும்போது 178 ரூபாய் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். R1 அப்படின்னா நமக்கு வந்து வரக்கூடிய ப்ரைஸ் என்ன அப்படின்னா 22,628 ரூபா. அதாவது 178 ரூபாய் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 22,628 ரூபா அப்படிங்கிறது வந்து நமக்கு R1ஆக இருக்கும். ஓகேவா, R1 அப்படின்னா அது. ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படின்னா 22,620 ரூபா. ஓகே, இப்போ இது வந்து ஷார்ட் ரேஞ்சு. ஒயிட் ரேஞ்ச் அப்படிங்கும்போது 2 ப்ரீமியத்தையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா 178 ஓகே ப்ளஸ் வந்து 112 அப்படிங்கிறது நம்ம ப்ளஸ் பண்ணுவோம். நமக்கு அங்கே என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து 290 ரூபா அப்படிங்கிறது நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா, இந்த 290 ரூபாயை நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ளஸ் பண்ணி R2 எது அப்படின்னு பார்ப்போம், மைனஸ் பண்ணி S1 எதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 290 ரூபாயை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 22,450. ஓகே, 22,450ல் இருந்து நம்ம வந்து 290 ரூபாயை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா 22,160 ரூபா அப்படிங்கிறது நம்மளுடைய S2ஆக இருக்கும். 22,160 அப்படிங்கிறது S2ஆக இருக்கும். ஓகே, R2 அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். R2 அப்படின்னா இந்த 290 ரூபாயை ப்ளஸ் பண்ணணும். அப்போ 22,450 ஓகே, அதிலிருந்து 290 ரூபாயை நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 22,740 ரூபா அப்படிங்கிறது நம்மளுடைய R2ஆக இருக்கும். ஓகே,
இந்த லைனெல்லாம் நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் ட்ராப் பண்ணி லைனை வந்து நம்ம வந்து லைவாக ட்ராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் ப்ரொஃபைலில் ப்ரீவியஸாக அந்த லைன்லாம் எப்படி ட்ரேடிங் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம லைவாக பார்க்கலாம். ஓகே, நிஃப்டினுடைய R2 அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 22,740 ரூபா அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 22,740 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது ப்ரீவியஸாக இந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிற மாதிரி எடுத்து அடுத்த ½ அன் ஹவர் கேண்டில் வந்து க்ளோசிங் கொடுத்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆன இடம். ஓகே, அப்போ 22,400ங்கிறது ஒரு R2ங்கிறது வந்து நிறைய நாள் ட்ரேட் நடந்திருக்கு. அதே மாதிரி 22,628 ரூபா அப்படிங்கிறது வந்து R2ங்கிறது மேலே, R1ங்கிறது கீழே இருக்குது. ஸோ R1ங்கிறதுல எதில் ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் டே, அதாவது என்னென்னா மே 2ஆம் தேதி, இது வந்து மே 3ஆம் தேதியினுடைய ப்ரைஸு, இது மே 2ஆம் தேதியினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, இது க்ளோசிங் ப்ரைஸ், மே 3ஆம் தேதியினுடைய க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ அந்த இடத்துலையும் ட்ரேட் நடந்திருக்கு. அதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மார்க்கெட் மேலே போச்சுன்னா. ஓகே, பாருங்கள், R2லேயும் சரி R1லேயும் சரி நிறைய நாள் ட்ரேட் நடந்திருக்கு. கீழே இருக்கிற S1ல் எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். S1ல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கரண்டாக ப்ரீவியஸில் முடிஞ்சவருடைய லோ அந்த இடத்துல வருது, பார்த்தீங்கன்னா தெரியும். 22,350 அப்படிங்கிறது S1ல் தான் ப்ரீவியஸாக நமக்கு வந்து ஒரு லோ, அந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. நல்லா பாருங்கள், இந்த ½ அன் ஹவர் கேண்டில் இந்த இருக்கு இல்லையா, இந்த ½ அன் ஹவர் கேண்டில் இருந்தால் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிருக்கு. ஓகே, அப்போ S1 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். S2 அப்படின்னா 160 ரூபா நம்ம கொடுத்துருக்கோம். 160 ரூபாவில் என்ன ட்ரேட் நடந்திருக்கு? 22,160 அப்படிங்கும்போது ப்ரீவியஸ் டேயில் கொஞ்சம் லாங்காக போய் தான் அதனுடைய இதை நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதை நம்ம எடுக்கிறோம், பார்க்கலாம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இது என்றைக்கு க்ளோசிங் நடந்திருக்கு அப்படின்னா ஏப்ரல் 19ஆம் தேதி வந்து அந்த இடம் வந்து ஒரு க்ளோசிங்காக இருந்திருக்கு. 22,160 ரூபாங்கிறது ஒரு க்ளோசிங்காக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஏப்ரல் நமக்கு அடுத்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது இன்னைக்கு ஏப்ரல் 19, ஏப்ரல் 22 மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ 22ஆம் தேதியினுடைய ஓப்பன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த 160 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிருக்கு. ஓகே, அப்போ R1 R2 ரெண்டையுமே பார்த்தோம். அங்கேயும் நமக்கு நிறைய நாள் ட்ரேட் நடந்திருக்கு. அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் S1 S2 அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். S1 S2லேயும் நமக்கு வந்து நிறைய நாள் ட்ரேட் நடந்திருக்கு. ஓகே, இதெல்லாம் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறத வந்து நம்ம வந்து லைவாக எப்படி நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது ப்ரீவியஸாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம கொடுக்குற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறோம், ஆப்ஷனுடைய ப்ரீமியம், காலுடைய ப்ரீமியம், புட்டுடைய ப்ரீமியம் எதை வந்து எங்கே க்ளோசிங் நடந்திருக்கு, ஸ்பாட் எங்கே க்ளோசிங் நடந்திருக்கு, ப்ரீமியம் எப்படி க்ளோசிங் நடந்திருக்கிறத வச்சு தான் கால்குலேஷன் பண்ணுறோம். அதை மட்டும் நம்ம எடுத்துக்கல, கூட ஒரு டேட்டாஸையும் நம்ம வச்சு தான் எதை நம்ம க்ளோசிங் ப்ரைஸாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எடுக்கிறோம். இப்போ இன்றைக்கி 22,475 ரூபா அப்படிங்கிறது க்ளோசிங் ப்ரைஸ், நம்ம எடுத்துருக்கிறது 22,450 ரூபா அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிற ப்ரைஸ். அப்போ இதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணி க்ளோசிங் கொடுக்கும்போது அந்த R1 R2 S1 S2 அப்படிங்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் லைவாக செக் பண்ணுவோம். மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய லோங்கிறது வந்து நமக்கு வந்து 22,350, அங்கே தான் மார்க்கெட்டை வந்து நமக்கு வந்து S1 கொடுத்துருக்கு நம்ம ப்ரைஸ் படி. S1ல் மார்க்கெட் வருது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு S1ல் மார்க்கெட் வருதுன்னா இங்கே இருக்கிற டேட்டாவை பார்க்கணும். 22,350 அப்படிங்கிறதுல எந்த மாதிரி வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது, மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரும்போது பார்க்கணும். இப்போ நம்ம போய் பார்த்தோன்னா அங்கே வந்து ஓவராலாக பார்க்கும்போது புட் சைடில் தான் அதிகமான டேட்டா இருக்கும், கால் சைடு வந்து கம்மியாக இருக்கும். அப்போ மார்க்கெட் வந்து மேலே ஏறும் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஏன்னா புட்டு கீழே இறங்கினா தானே கால் மேலே ஏறும், மார்க்கெட் மேலே ஏறும் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி தான் R1ல் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ 22,620 அப்படின்னா 22,600 பார்க்கணும். 22,600 நம்ம இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே டேட்டா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா OA டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் சைடு அதிகமாக இருக்கும், புட்டு வந்து கம்மியாக, மார்க்கெட் இந்த இடம் வந்துன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் எப்போ நம்ம செக் பண்ணணும்னா லைவாக போய் செக் பண்ணணும். மார்க்கெட் ரன்னிங்கில் இந்த இடத்துல வருது
அப்படின்னா இப்போ 22,350 ரூபா அப்படிங்கிற இடத்துல வரும்போது சப்போர்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல போய் நம்ம வந்து டேட்டா பார்க்கணும், ஓஏ டேட்டா பார்க்கணும் லைவாக. அது எப்படி நம்ம ஓஏ டேட்டா எடுக்கணும் அப்படிங்கிறதுக்குலாம் ப்ரீவியஸ் நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி நம்ம இப்போ நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த நம்மளுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஓகே, இது வந்து நம்ம வந்து டெய்லி கொடுக்கக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் கூட ஒரு டேட்டாவை பார்க்குறோம், எதை நம்ம க்ளோசிங் ப்ரைஸாக எடுத்துக்கணும்னு பார்க்குறோம். ஏன்னா க்ளோசிங் ப்ரைஸை மட்டும் வச்சு நம்ம பார்க்க முடியாது. க்ளோசிங் ப்ரைஸை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான டேட்டாவும் நம்ம பார்க்குறோம். ஸோ 22,475 க்ளோசிங் ப்ரைஸ்னால் நம்ம 22,450 எடுத்துருக்கலாம், இல்லை 22,500 எடுத்துருக்கலாம். நம்ம ஏன் 22,450 எடுத்தோங்கிறதுக்கான காரணம், அது உள்ள வேறு டேட்டாஸ்லாம் பார்க்கும்போது நம்ம 22,450 எடுத்தோம். 22,450 எடுத்து கால்குலேஷன் பண்ணும்போது அப்போ இன்றைக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படிங்கிறது கரெக்டாக நம்மளால் வந்து ஒரு, அதாவது என்ன சொல்லலாம்னா 100% இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா, 99% அப்படிங்கிறத விட நான் 100% சரியாக இருக்கும்னு சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நிஃப்டிக்கான நாளைக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு வந்து மே 6ஆம் தேதி நம்ம எடுத்திருக்கிற ஆப்ஷனுடைய கால்குலேஷன் ப்ரைஸ் வந்து மே 9ஆம் தேதி. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நாளைக்கான மே 6 அப்படிங்கிறதுக்கான நிஃப்டியினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் உள்ளே போனீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறதுக்கு தனியான ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போனீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய பேசிக்லேருந்து மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய அட்வான்ஸ், அதாவது என்னென்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்கோம் இன்ட்ராடே பண்ணுறதுக்குன்னு. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நம்மள மாதிரி சின்ன ட்ரேடர்ஸ் ஏற்கனவே ஆல்ரெடி வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இண்டிகேட்டர் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய சேனல் எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்கோம். அதுக்கான நிறைய வீடியோஸ் அதில் இருக்குது, பார்க்கலாம். இதெல்லாம் முழுக்க முழுக்க என்னுடைய ஓன் அனுபவம் தான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, நன்றி பிரதர்.